கோவை நொய்யல் ஆற்றங்கரை ஓரத்தில் அரசு அறிவித்துள்ள ஆறுகளின் தோழமை திட்டத்தால் ஆற்றின் உயிர் சூழல் பாதிக்கப்படும் என சூழலியல் ஆர்வலர்கள் கூறுகின்றனர். இதுகுறித்து சூழலியல் ஆர்வலர் ஓசை காளிதாசனுடன் செய்தியாளர் சுதீஷ் நடத்திய கலந்துரையாடலை காணலாம். நகரம் தொடர்ந்து விரிவடைஞ்சிட்டு வருது. மக்கள் பொழுதுபோக்கு அம்சத்திற்காக அரசு செய்யக்கூடிய ஒரு திட்டம் தான். நொய்யல் ஆற்றங்கரையை ஒட்டி இரு கரைகளிலும் இந்த ப்ராஜெக்டை பண்றதுனால ஒரு சூழலில் ஆர்வலரா நீங்க எது மாதிரியான விஷயங்களை முன்வைக்கிறீங்க? மக்களுக்காக கொண்டு வராங்கன்னா பெரிய மகிழ்ச்சி தாங்க. ஆனா இந்த ஆறு இதற்கு பெரிய வரலாறு இருக்கு. கோவை இந்த நொய்யல் நதிக்கரை நாகரிகத்துக்கு சொந்தமான ஆறு. இங்க 3000 வருடத்திற்கான வரலாற்று சின்னங்கள் இருக்கு. ரோமானியர்கள், கிரேக்கர்கள் இங்க வந்ததற்கான சான்றுகள் இந்த ஆற்றங்கரையில் இருக்குது. அப்படி ஒரு பழமையான ஆறு முதல்ல. ஆனா இன்னைக்கு எப்படி கிடைக்குதுன்னா அது ஒரு சாக்கடை நீராக கிடைக்கிறது. இப்ப ரிவர் ஃப்ரெண்ட்லி ப்ராஜெக்ட், ஆறுகளின் தோழமை திட்டம் என்று அதை கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த திட்டம் வரவேற்கிறோம். ஆறுகளின் தோழமையாக இருக்கணும். ஆனா அது ஆறுகளின் தோழமையாக இருக்கணும். மறுபடியும் ஆற்றை மேம்படுத்துற திட்டமா தான் இருக்கணும். மறுபடியும் இங்கு கட்டிடமயமாக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாயிடக்கூடாது. இந்த ஆறுனா முதல்ல உயிர் சூழல். அது வெறும் தண்ணி கிடையாது. இங்க தண்ணியே நல்லா இல்லை, கழிவு நீர் தான் ஓடுது. இப்ப முதல்ல ஆற்றுக்கு தோழமை, ஆற்றை காப்பாற்றணும்னா கழிவு நீர் கலக்காமல் தடுக்க வேண்டும். எங்கெல்லாம் கழிவு நீர் நேரடியாக வருதோ அது சுத்திகரிக்கப்பட்டுதான் அந்த ஆத்துக்குள்ள வரணும். ஆத்துல நல்ல தண்ணி ஓடணும். இது முதல்ல. ரெண்டாவதாக எந்த விதமான கழிவுகளும் ஆற்றில் கொட்டப்படக்கூடாது. அதுதான் முதன்மையானது. இதை அடுத்து இந்த ஆத்துக்குன்னு ஒரு உயிர் சூழல் உண்டு. இந்த ஆறு தொடங்குற இடம் அந்த கோவை குற்றாலம் பகுதியில அங்க சீங்கிப்பதின்னு ஒரு பழங்குடியினர் கிராமம் இருக்கு. அது என்ன அடையாளம்னா சீங்கிமுள், இந்த ஆற்றங்கரையினுடைய ஒரு விதமான தாவரம். அது இங்கு கரட்சி இருக்குது, இங்கு நாணல் இருக்குது. இது ஒரு உயிர் சூழலை உருவாக்கி வைத்திருக்கிறது. இப்ப பாருங்க எவ்வளவு போய் பசுமை சூழ்ந்து இருக்கிறது. நம்ம இருக்கிறது மாநகராட்சிக்குட்பட்ட ஒரு பகுதியில தான், ஒரு மாநகர பகுதியில தான் இருக்கிறோம். ஆனா காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல்ட் இருக்கு. இதுக்கு ரைபேரியன் இக்கோசிஸ்டம்னு சொல்லுவாங்க, நதிக்கரையினுடைய உயிர் சூழல். இந்த உயிர் சூழலை கெடுக்காத வகையில் எந்த திட்டமும் தீட்டப்பட வேண்டும். இந்த உயிர் சூழலையும் தாவர செழுமையும் கெடுத்துட்டு ஒரு திட்டம் தீட்டப்படுமானால் அது இந்த நதிக்கு செய்யற துரோகம், அது தோழமை அல்ல. நொய்யல் ஒரு ஜீவநதி இல்லாட்டி கூட மழைக்காலங்கள்ல இந்த காற்றோட்டம் எல்லாம் அதை சுற்றி 800 வருஷத்துக்கு முன்னாடியே நீர் மேலாண்மை செய்து குளங்களை வெட்டி வச்சு அதை விவசாயத்துக்காக பயன்படுத்திட்டு இருக்காங்க. சோ மேலும் நீங்க சொல்றது அந்த உயிர் சூழலை பாதுகாக்கணும்னு சொல்ல வர்றீங்க. இந்த ஆற்றை காப்பாற்றணும், கழிவு கலக்காமல் குப்பை கொட்டாமல் காப்பாற்றணும். கூடவே ஒரு உயிர் சூழல். இப்ப அரசினுடைய திட்டத்துல பல்லுயிர் மேலாண்மை, பயோடைவர்சிட்டி கன்சர்வேஷன் இருக்குது. இது ஒரு உயிர் சூழல், இது ஒரு பயோடைவர்சிட்டி. இதை கெடுத்து விட்டு வெறும் கட்டிடமயமாக காங்கிரீட் மயமாக்க இருக்கக்கூடாது. இதை பார்த்துட்டாவது இந்த திட்டம் தீடுகிறவர்கள் அப்படிதான் தீட்டணும். அதுதான் இந்த நதிக்கு செய்கிற தோழமை, நட்பு எல்லாம் அதுதான்.